It is wonderful. It is wonderful. God is good and He is awesome. I'm happy to hear the testimonies that you people share and the things that are happening with you. And I praise God for all that is happening in your life. உங்களுடைய வாழ்க்கைகளில் நடக்கிற எல்லா காரியங்களையும் அறிந்து நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். God is indeed wonderful. தேவன் மெய்யாகவே ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். Okay. Do we have any testimonies for today? We'll start from that and we'll go into the text for today. நமக்கு இன்றைக்கு ஏதாவது சாட்சிகள் பகிர யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் சாட்சிகள் பகிரலாம். அதை தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம். Right. Let's go to Luke chapter 11 verse 21 to 22. லூக்கா 11வது அதிகாரம் 21லிருந்து 22 வரைக்கும். When a strong man armed keepeth his place, his goods are in peace. But when a stronger than he shall come upon him and overcome him, he taketh from him all his armor, wherein he trusted, and divideth his spoils. So, ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிறது போல அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். Now, it is இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாரும் இதை புரிந்து கொண்ட விதம் வேற. Many know this story, but the way you understood or the way it has been taught is different. Now, let's look into it properly. He is a strong man and he is armed. ரெண்டு விஷயம் நீங்கள் அதில் பார்க்கணும். அதில் அவன் ஒரு பலவான், அடுத்தது அவன் ஆயுதம் தரிக்கப்பட்ட பலவான். Okay? So, two things. It is a strong man and he is a strong man who has borne his weapon. When a strong man keepeth his place, his goods are in peace. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிறது போல அவனுடைய பொருட்கள் பத்திரப்பட்டிருக்கும். ஆமாம். அடுத்தது, but when a stronger than him comes upon him and overcome him, he taketh from him all his armor, wherein he trusted, and divides the spoil. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு? அவனிலும் பலவான் வரும்போது அவனை மேற்கொள்ளுவான். அடுத்தது அதில் என்ன சொல்லியிருக்கு? தமிழ் என்ன எழுதியிருக்கு? அவனிலும் அதிக பலவான் அவனை மேற்கொள்ளுகையில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. He is talking about a strong man and his armor and a stronger one that is coming. And when a stronger one is coming, now this stronger one is overpowering the stronger man and his armor. இந்த இடத்துல ஒரு பலவானும் பலவானுடைய ஆர்மர் என்னது, கவசம், ஆயுதங்கள், அதையும் சொல்லியிருக்கு. இப்போ அடுத்தது அதை விட பலவான் ஒருத்தர் வராரு. அந்த பலவான் வரும்போது அவனையும் மேற்கொள்கிறாரு, அவனுடைய ஆயுதங்களையும் மேற்கொள்ளுகிறார். So, who is this strong man that Jesus is talking about? இந்த இயேசு பேசுகிற இந்த பலவான் யாரு? நீங்கள் இந்த பலவானை எங்கெல்லாம் பார்ப்பீங்க? Yeah, now read 23. அதில் 23 வாசிங்க. என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல்
நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு. ரைட். இப்போ now you understand the concept or the area that Jesus is talking about. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த காரியங்கள், இந்த பலவான் அவனிலும் பலவான், ஆயுதத்தை பிடுங்கி போட்டா இப்படின்னு இந்த கான்செப்ட் எல்லாம் இயேசு பேசும்போது எந்த இடத்துல யாரை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் அந்த 23, 24 வாசிச்சிங்கன்னா, what do you understand when you read chapter the 23 and 24 verses? He is talking about a person who is under the control of the devil or the adversary. இப்போ அவர் யாரை பற்றி பேசுகிறாரு? உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷன் பிசாசோடைய பிடியில் இல்லை பிசாசோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு மனுஷனை பற்றி பேசுகிறார். ரைட்? அப்போது when a devil is having his abode in a person, in any random person in this world, he is there as a strong man and with his armor. அந்த ஆர்மர் அண்டர்லைன் பண்ணுங்க. அந்த பிசாசு ஒரு மனுஷனை இல்லை ஒரு மனுஷியை யாரோ ஒருத்தவங்களை இந்த உலகத்தில் இருக்கவங்கள பிடிச்சி வச்சுட்டு இருக்கும்போது அவன் அவங்களுக்குள்ள ஒரு பலவானாக இருக்கிறான். அந்த பலவான் ஒரு ஆயுதம் தரித்த பலவானாக இருக்கிறான். Now when Jesus is coming, he is coming after the strong man and the armor of the strong man. ரைட்? இப்போ இயேசு வரும்போது அந்த பலவானுக்கு விரோதமாகவும் அந்த பலவானுடைய ஆயுதங்களுக்கு விரோதமாகவும் வருகிறான். ஓகே. Now what is this armor of this strong man? இப்போ இயேசு இந்த பலவானுடைய ஆயுதங்களுக்கு விரோதமாக வருகிறார் அப்படின்னா இந்த பலவானுடைய ஆயுதங்கள் என்னென்ன? ரைட்? பி கிளியர். இப்போ இயேசு வந்து ஒரு ஊமை சொல்கிறாரு, ஒரு பலவான் சொல்கிறாரு. இதெல்லாம் இவ்வளோ நேரம் we talked about the parable that Jesus is saying, what are the things, strong man and everything. Now suppose we are taking a person, ஒரு மனுஷனை எடுத்துக்கிறோம். அந்த மனுஷனுக்குள்ளே பிசாசு இருந்துக்கிட்டு அவன் வந்து இது என்னோட வீடு, இது இந்த இடத்த நான் காத்துக்கிறேன், இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நிற்கும்போது அந்த இடத்துல இயேசு வந்து அவனை அந்த பலவானை அடித்து அந்த பலவானோட ஆயுதங்களை உரிச்சுக்கிறார். ஸோ when Jesus comes, what is this strong man and what is these weapons of the strong man? Now before we go into this, how do you understand a man? இப்போ இதுக்குள்ளே நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இல்லை ஒரு மனுஷியை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? Who is a man? Who is a woman? 2 கண், 2 கை, கால் இதெல்லாம் இருக்கும், தலை இருக்கும், கால் போட்டு இருக்கும், பேசுவாங்க, அவங்களால கேட்க முடியும், அவங்க மூச்சு விடுவாங்க, அவங்க மனுஷன். அப்படியா? Who is a man? A man who is having 2 legs, 2 hands, they can speak, breathe, they can hear. Are they men? Are they humans? When you say a man or a woman or a human being, when you say a strong man with his weapons, ஒரு பலவான் அவனோட ஆயுதம் அப்படி சொல்லும்போது, when you say a human, who is a human? ஒரு இந்த வேதத்தில் இந்த இடத்துல சொல்லியிருக்கிற ஒரு இடம். அப்போ மனுஷனுக்குள்ளே பிசாசு இருக்கிறான், பிசாசு வந்து அவனோட ஆயுதத்தோடு இருக்கிறான். அப்போ இயேசு வந்தால் பிசாசையும் அந்த ஆயுதத்தையும் உறிஞ்சு போட்டு அவர் அந்த இடத்துல அந்த பொசிஷன் எடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ we see there is man and man is having his strong man, that is the devil coming and overpowering this possession, and he is having a armor. So all these things are there, and Jesus is coming and taking over the armor. So now what is man? Man is not somebody with 2 hands, 2 legs, and who is able to walk, who is able to speak, and he can hear and he can see. No.
மனுஷன் அப்படின்னா 2 கை 2 கால் இருக்கும், அவன் நடப்பான், அவன் பேசுவான், அவனால் என்னது அவனுக்கு காது கேட்கும், மூக்கு பேசும், வாய் பேசும். தட் இஸ் நாட் ஹியூமன். ஹீ இஸ் மச் மச் மோர் தேன் தட். ஒரு மனுஷன் அப்படின்னா அதை விட பல மடங்கு ஜாஸ்தி அங்கே நிறைய இருக்குது. He's got emotions, he's got ambitions, he's got goals, he's got desires, he's got pain, hurt, he's got a lot of things. Love. மனுஷன் அப்படின்னா அவனுக்குள்ள உணர்வுகள் இருக்குது, அவனுக்குள்ள எல்லைகள் இருக்குது, அவனுக்குள்ள கனவுகள் இருக்குது, அவனுக்கு அச்சீவ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, அவனுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவனுக்குள்ள அன்பு இருக்குது. இப்படி ஒரு மனுஷனுக்கு நிறைய காரியங்கள் அவனுக்குள்ள இருக்குது. ரைட்? ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ரொம்ப கம்மி. திஸ் இஸ் வாட் மேக்ஸ் எ ஹியூமன் பீயிங். ஒரு மனுஷன் இல்லை ஒரு மனுஷி நம்ம சொல்கிறோம்னா 2 கை கால் இருக்கிறவங்க ஹியூமன் பீயிங் கிடையாது. ரைட்? இட்ஸ் நாட் ஹியூமன் வென் யூ சே தே ஹாவ் ஹேண்ட்ஸ் அண்ட் தே டிஃபைன் தெம்செல்வ்ஸ். ஒரு ஆண் ஒரு பொண்ணு இப்படி சொல்லிட்டா உடனே தே டோன்ட் பிகம் ஹியூமன். இஃப் யூ ஆர் அ ஹியூமன், யூ ஹாவ் அ காஸ், யூ ஹாவ் அ லைஃப், you have emotions, you have love, you have company, you have family, you are connected, you are committed, you are responsible. All this together makes you a human being. ஒரு மனுஷ பிறவி, ஒரு மனுஷி, மனைவி, ஒரு பொண்ணு இல்லை உங்களை எப்படி சொன்னாலும் உங்களுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டோடு இருக்கணும், ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும், இல்லை ஒரு பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும், ஒரு நோக்கத்தோடு ஒரு இடத்துக்கு போகிறவங்களா, ஒரு விஷயத்தை செய்ய போகிறவங்களா இருக்கணும், ஆசா பாசங்கள், விருப்பு வெறுப்புகள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் உள்ளவங்களாக இருக்கணும், அன்பு, நேசம், இந்த பகைமை, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் நீங்கள் இருந்தால் தான் உங்களை மனுஷி அப்படின்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். Right? Clear? So now I have told you what a man or a person is. இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு மனுஷன், ஒரு பர்சன் யார் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ரைட்? ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ், ஐஸ் அண்ட் இயர்ஸ் who can speak and talk. பேசக்கூடிய ஒரு கை கால் மூக்கு வாயெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு 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 వ్యక్తి மட்டும் இல்லை, அதை தாண்டி இவ்வளவு. நவ் யூ கம் டு த ஸ்ட்ராங் மேன். இப்போ இந்த பலவான் கிட்ட வாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வேதம் எப்படி சொல்லுது, வீடு இல்லை ஒரு ஆலயம் இல்லை ஒரு அபோர்டு, ஒரு தங்குமிடம், அந்த மாதிரி சொல்லுது. நவ் இப்போ when the Bible describes this person as a abiding place, as a house, as a tabernacle, as a temple, that is how it is called. Yara? Somebody with ambitions, goals, desires, love, passion, all this. ஒரு அன்பு, பாசம், ஒரு நோக்கம், ஒரு ஏக்கம், விருப்பம், இந்த மாதிரி எல்லாம் உள்ள ஒரு 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 பர்சனாலிட்டியை ஒரு வீடு, ஆலயம், தங்குமிடம், அந்த மாதிரி வேதம் சொல்லுது. ஸோ இந்த இடத்துல ஒரு பலவான் வரான். இன் திஸ் ஸ்பேஸ் த ஸ்ட்ராங் மேன் இஸ் கமிங். ஓகே? அப்போது அந்த ஸ்ட்ராங் மேனை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? Now how will you see this strong man, or how will you define this strong man? நல்லா 2 கம்பு வச்சுட்டு, கருப்பா, வேலு கம்பு கத்தியெல்லாம் வச்சுட்டு, நல்லா ட்ரெஸ்ஸு, என்ன அது கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, பழைய ட்ரெஸ்ஸு எதனா அது போட்டுட்டு, அப்படி தானே நிறைய பேர் பார்க்குறீங்க இந்த பலவானை. Can you see? தெரியுதா உங்களுக்கு? எப்படி பார்க்குறீங்க அந்த பலவான்? How do you see this strong man? இந்த ஸ்ட்ராங் மேனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? Now you have to see this strong man and his weapons. நான் சொல்கிறது கேட்குதா? இந்த பலவானையும் இந்த பலவானுடைய ஆயுதத்தையும் பார்க்கணும். How can you see this strong man and his weapons? What is this strong man really, and what is his weapon? கண் அடைச்சிருவானா? கண்களின் இச்சை,
ஓகே, லெட்ஸ் டாக். பேசுவோம், சொல்லுவோம். ஹalleluya, thank you Jesus. Now, where from is this person really coming? நமக்கு இவனோட ஆதியம் எங்கேருந்து தெரியுது? இப்போது வேதத்தில் டெவில் அப்படின்னா இட் இஸ் கால்டு அட்வர்சரி. டெவில் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? அட்வர்சரி. அட்வர்சரினா என்ன? எதிர்த்து நிற்பவன், இல்லை போக விடாமல் தடுக்கிறவன், இல்லை செய்வதை நிறுத்துகிற ஒரு சக்தி. அதுதான் என்னது? அட்வர்சரி. ஸோ இட் இஸ் அ கவுண்டர் ஃபோர்ஸ் கைண்ட் ஆஃப். அது வந்து ஒரு கவுண்டர் ஃபோர்ஸ் மாதிரி. என்னென்னா, இப்போது நான் வந்து 100க்கு 100 எடுக்க போகிறேன் அப்படின்னா, இல்லை நீ 100க்கு 100 எடுக்க மாட்டேன் அப்படின்றது என்னது? அட்வர்சரி, ரைட்? ஸோ when it says I am going to score 100 out of 100 and when he says like, you know, no, you are not going to score 100 out of 100. When it is said like that, thank you Jesus. Now what do I do? Hallelujah. Okay, done. Wonderful. So when you are focusing, like, you know, when you say I'm going to take 100 out of 100, now the job of the adversary is to say no, you are not going to take 100 out of 100. அந்த டெவில் இல்லை பிசாசு அந்த அதோட வேலை என்னன்னா, டு ஸ்டே அகெயின்ஸ்ட் வாட் யூ சே, வாட் யூ டிசைர் ஆர் வாட் யூ டூ. தட் இஸ் த ஜாப் ஆஃப் த அட்வர்சரி. டெவில்னா அதுதான் நம்ம அட்வர்சரின்னு கூப்பிடுறோம். நவ் திஸ் டெவில் இஸ் ஸ்பிரிச்சுவல். இந்த ஸ்ட்ராங் மேன் நம்ம இங்கே படிக்கிறோம் இல்லையா, அந்த பலவானை முந்தி கட்டுங்கள் அப்படின்னு இருக்கிறது. இந்த பலவான் யார்? இந்த பலவான் ஒரு ஆவிக்குரிய ஒரு பர்சன். we know that he started as a what to say, yeah. So இங்கே நம்ம போகும்போது ரெண்டு பேர் இருக்கலாம். Now when we go to this place about the origin of the devil, there can be two people. Where did the devil come from? Who created the devil? Tell me. இப்போ பிசாசுக்கு போயிட்டோம். அப்போ பிசாசோடைய ஆரம்பத்துக்கு போகணும். அப்போ பிசாசோட ஆரம்பம் எங்கே இருந்து? யார் இந்த பிசாசை உருவாக்குனது சொல்லுங்கள். அவனே உருவாக்கிட்டானா? Who created the devil? How many of you have the answer? எத்தனை பேர்கிட்ட பதில் இருக்கு? பிசாசை உருவாக்கினது யார்? உருவாக்குனது யார்? யார் அத்தாரிட்டி கொடுக்குறோன்றது இல்லை. Who created the devil? அதாவது ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, நம்மகிட்ட வந்தது. அப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஆதியிலேருந்து வார்த்தை எப்படி வந்தது, வார்த்தையானவர் எங்கேருந்து வந்தார், இதுதான் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். இப்போ பிசாசு அப்படின்னு வரும்போது எல்லாரும் பிசாசுன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம். எவ்ரிபடி டாக் அபவுட் த டெவில். இட் இஸ் அ கேஷுவல் டாக் வி டேக் அபவுட் த டெவில். பட் we know that இந்த ஃபாலன் ஏஞ்சல் பிசாசு வானத்துலேருந்து கீழே விழுந்தான், அதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த பிசாசுடைய ஆரம்பம் எங்கே? ஏவால வந்துட்டான். நம்ம முதல்ல பிசாசை பற்றி படிக்கிறது எங்கே தான் படிக்கிறோம்? அந்த ஏவாளோட அந்த ஏரியாவில் தான் முதல்ல படிக்கிறோம். வந்துச்சான், தோட்டத்தில் இருந்தான், அப்படி தான் படிக்கிறோம், ரைட்டா? இவனுக்கு உருவாக்குனது யார்? Come on. God. ரைட். பிசாசை உருவாக்குனது கடவுள். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இது சொல்கிறதுக்கே வாய் கூசும், சொல்ல மாட்டாங்க தெரிஞ்சாலும். In the Bible there is straight scripture. I think it is in எசேக்கியல் புஸ்தகத்தில் எழுதியிருக்கும். அதாவது கொல்லனையும் நானே உருவாக்குனேன், அந்த கொல்லனை என்னது, நல்லது செய்கிறது கெட்டது செய்கிறது நானே உருவாக்குனேன் அப்படின்னு எழுதியிருக்கோம். I think it is in the 26th chapter of Ezekiel. Okay, I made the smith
ஆமாம் ஆமாம் ஆமாம், உருவாக்குறவனே நானே உருவாக்குனேன், அழுக்கிறவனே நானே உருவாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போது நமக்கு அதெல்லாம் இல்லாமல் கூட we can find how the devil came. Even without all of that, we can easily find from where the devil came. Who is the source of everything? எல்லாவற்றுடைய ஆரம்பமும் யார்? Father God. கடவுள் இல்லாமல் எந்த விஷயமும் என்ன பண்ணலை, வரவே இல்லை. இந்த வெளிச்சம் எரியுது, வெளிச்சம் எவ்வளோ நல்லா இருக்கு. you see the light, how bright is the light? வெளிச்சம் நல்லா இருக்கா? Now tell me, is there darkness inside the light? எனக்கு சொல்லுங்க, இந்த வெளிச்சத்துக்குள்ள இருள் இருக்கிறதா இல்லையா? இருக்கா? There are two poles, positive and negative. அந்த வெளிச்சம் உண்டாகிறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது, பாசிட்டிவும் நெகட்டிவும் இருக்குது. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை உறக்க அடிக்கும்போது அங்கே என்ன வரும்? வெளிச்சம் வரும். இந்த விஷயத்தை நல்லா உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவை ஓங்கி அடிக்கும்போது என்ன வரும்? இப்போ நான் கை அடிக்கும் போதே பாருங்கள், இது அப்படியே இதை நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க, இதை பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. இப்போ பொறுமையாக அப்படியே சத்தம் கேட்குதா? இல்லை, ஆனால் இப்போ சத்தம் கேட்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? கல் இருக்குது, கல்லுக்குள்ளே ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. ஆனால் இந்த கல்லை எடுத்து இன்னொரு கல்லை வச்சு உரட்டி அடிச்சிங்கன்னு வைங்க, என்ன வரும்? நெருப்பு வரும். ரைட்? ஸோ when you take a stone, it is very hard and dark, nothing is there, but you clash with another stone, you will get fire. When I clap my hands, this is dead, like I'm not moving this hand, but when I snap it, there is sound. That is how positive, when it hits on the negative, there is light, there is life. So God created the adversary. ஆண்டவர் இந்த பிசாசை, இந்த டெவில்னு நம்ம கூப்பிடுறதை என்ன பண்ணியிருக்காரு? உருவாக்கியிருக்காரு. இது நல்லா உங்கள் மனசில் என்ன பண்ணிக்கோங்க, பதிய வச்சுக்கோங்க. இப்போ இது உங்கள் மனசில் பதியும் போது ஒரு கேள்வி வரும், ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு பயம் வரும். அப்போ கடவுள் தான் பிசாசையும் உருவாக்குனாரா? அப்போ இவன் கூட தான் நான் வாழ்ந்தாகணுமா? இவன் பண்ணுற சேட்டையெல்லாம் நான் என்ன பண்ணி ஆகணுமா? சகிச்சாகணுமா? அப்போ இவன் கடவுள்கிட்ட இருந்து வந்தவனா? அதனால தான் யோபுவெல்லாம் இப்படியெல்லாம் சோதிச்சாரா? அப்போ கடவுள் ஒரு நேரம் எனக்கு நல்லது பண்ணுவார், இன்னொரு நேரம் கெட்டது பண்ணுவாரா? அப்போ நான் நல்லதாக இருந்தாலும் கடவுள்கிட்ட அனுபவிச்சுக்கணும், கெட்டதாக இருந்தாலும் கடவுள்கிட்ட அனுபவிச்சுக்குவோமா? ஸோ இந்த மாதிரி எல்லா எண்ணத்துக்கும் போவாங்க. People go into all these things. When I say God created the devil, okay, so then God sends the devil sometimes, God sends angels sometimes, God saves me sometimes, God puts me into the pit sometimes God is lifting me, sometimes God is hitting me. So whatever God gives me, I should accept. People think, no, it is not like that. அந்த மாதிரி கிடையாது. எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்க? How many of you live in a house? எல்லாரும் வீட்டில் தானே இருக்கீங்க? எவ்ரிபடி லிவ்ஸ் இன் அ ஹவுஸ்? குட். எத்தனை பேர் வீட்டில் டாய்லெட் இருக்குது? ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் டாய்லெட்ஸ் இன் யுவர் ஹவுசஸ்? எல்லார் வீட்லேயும் இருக்கா? ஹவு மெனி ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் புட் யூ இன்சைட் த செப்டி டேங்க் டு லிவ்? உங்களை எத்தனை பேரோட அம்மா அப்பா உங்களை செப்டி டேங்க்குள்ளே வாழ விடுறாங்க? நோபடி, யாரும் இல்லை. அப்போது ஆனால் அதை கிரியேட் பண்ணது யார்? அதை உருவாக்குனது யார்? அப்பா அம்மா தான் உருவாக்குனாங்க. எனக்கு அந்த வீட்டில் வாழ எந்த தாய் தகப்பன் அந்த வீடை உருவாக்கி என்னை அங்கே கொண்டு போனாங்களோ அவங்க தான் அந்த செப்டி டேங்க்கு, அந்த டாய்லெட்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? கட்டியிருக்காங்க. Those parents who created the house for me, they created the sewage system, right? But they never ever asked me to live in there. ஆனால் என்றைக்குமே அங்கே போய் வாழும்படி எனக்கு அவங்க என்ன பண்ணதில்லை, சொன்னதே இல்லை. They have given me my room, my house or my space to live in. அவங்க எனக்கு என் ரூமோ இல்லை என்னோட இடமோ என்னோட மெத்தையோ நான் உட்கார்ற இடமோ எனக்கு இருக்கிற இடமோ எனக்கு அந்த இடத்த கொடுத்து எனக்கு அங்கே வாழ எனக்கு அதை கொடுத்துக்கிறாங்க. ஆனால் நான் வாழ்கிற அதே ஏரியாவில் தான் என்னது இருக்குது? அந்த கழிவறையும்
இருக்குது. You understand? So because God created the devil, it doesn't mean he can come anytime to hurt you. ஆண்டவர் பிசாசை படைச்சாரு அப்படிங்கிறதுக்காக அவன் எப்பனாலும் வந்து உன்னை என்ன பண்ணுறதுக்கு, சோதிக்கிறதுக்கு, உன்னை அடிக்கிறதுக்கு, உன்னை கொல்றதுக்கு வருவான்னு நீ என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. ரைட்? So because many Christians, when they see that God created the devil, they think, oh, God had a part in creating the devil, okay, so then God has a part in hurting me also. நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த பிசாசை உருவாக்குறதுல கடவுளுக்கும் பங்கு இருந்திருக்கு அப்படின்னா, அப்போ என்னை சோதிக்கிறதுல, என்னை அடிக்கிறதுல, பிசாசு என்கிட்ட பண்ணுற எல்லா சேட்டைகளையும் இந்த கடவுளுக்கு பங்கு இருக்குல்ல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. So that is when they go into a wrong conception that when they are suffering, when the devil is coming and hurting them, they think God is hurting them. அதனால என்ன நினச்சிக்கிறாங்க, பிசாசு வந்து இவங்களை குற்றப்படுத்தும் போது, பிசாசு வந்து இவங்ககிட்ட சேட்டை பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போ கடவுள் வந்து பிசாசோட சேர்ந்து, இல்லைனா பிசாசு வந்து கடவுளுடைய பங்கோட, கடவுளுடைய என்னது சஜஷனோட, கடவுளோட ஒப்புதலோட என் கூட என்ன பண்ணுறாங்க, சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. That is not so. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது அப்படி இல்லை. ஆமென். இது கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது, பட் இருந்தாலும் இது உங்களுக்கு புரியும், உங்கள் மனசை விட்டு இது போகாதுங்கிறதுக்காக நான் இந்த உதாரணத்தோடையே ட்ராவல் பண்ணுறேன். இட் இஸ் லிட்டில் டர்ட்டி, பட் ஸ்டில் it will be very easy for you to grab hold of it, and so I would prefer to travel with the same thing. Every day in the washroom, in the toilet, you go and you let the waste there and come. எல்லா நாளும் நீங்கள் அந்த டாய்லெட் போயிட்டு எத்தனை பேர் நிம்மதியாக படுத்து தூங்குறீங்க? Nobody does that, right? யாரும் அங்கே போயிட்டு எவ்வளோ சுகமாக இருக்குது, இங்கேயே இருந்துட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். Nobody thinks. We go there, we finish it and come out. நம்ம போனோமா, நம்ம வேலையை முடித்தோமா, வந்தோமா. And that is in no way coming against you or overpowering you or doing anything against you. இப்போது அது உங்களுக்கு எந்த விதத்துலையும் உங்களை சேதப்படுத்தி, உங்களை ஹர்ட் பண்ணி, உங்களை ஓவர் பவர் பண்ணி அது என்ன பண்ணாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை லைட்டாக அந்த நாய்க்கு ஷிஃப்ட் பண்ணிப்போம். லெட்ஸ் ஷிஃப்ட் தட் திங் டு அ டாக். சப்போஸ் யூ ஹாவ் அ டாக் இன் யுவர் ஹவுஸ். உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, உங்கள் அப்பா அம்மா ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறாங்க, இல்லை ஒரு நாய் வளர்க்குறாங்க, நல்லா ஃபெரோஷியஸான டாக்னே வச்சுப்போம். யூ டேக் அ டாக், அ ஃபுல் க்ரோன் டாக், வெரி டஃப் ஒன். ஓகே, ஒரு வீட்டில் ஒரு நாய் இருக்குது, அந்த நாய் என்னது, நல்லா வளர்ந்த நாய், நல்லா முரட்டுத்தனமான நாயின்னே வச்சுப்போம். Did your father give any license or any authority or any strength to the dog to hurt you? உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு, இல்லை உங்களை கடிக்கிறதுக்கு, உங்களை எதாவது செய்கிறதுக்கு உங்கள் அப்பா அந்த வீட்டில் சோறு போட்டு வளர்க்குற அந்த நாய்க்கு எப்போவாவது எந்த விதத்துலையாவது ஏதாவது கொஞ்சமாவது சான்ஸ் கொடுப்பாரா? எவ்வளோ சேட்டை பண்ணுற நீ, நாய் கூண்டுக்குள்ளே போய் ஒன்று அடைச்சி போட்டுட்டு ராத்திரி பூரா நீ அங்கேயே கடை, நாய் சாப்பிட்டு எவ்வளோ மிச்சம் வைக்குதோ அதை நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு நாய் கூண்டுக்குள்ளே கொண்டு போட்டுட்டு வர அப்பா அம்மா எத்தனை பேர் இருக்கிறாங்க? Tell me. Nobody. Right? யாருமே ஒரு வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாங்க அப்படின்னா, அந்த நாய் கொண்டு வச்சுக்கிறாங்கன்னா, தன் பிள்ளைகளை சேதப்படுத்தவோ, தன் பிள்ளைகளை கடிக்கவோ, தன் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணவோ, இல்லை தம் பிள்ளைங்களை நல்ல வழிப்படுத்துறதுக்காகவோ, தங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காகவோ அந்த டாக்ஸையோ அந்த டாகையோ என்ன பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நோ கேஸ் தே டஸ், நோபடி டஸ் இட். எந்த விதத்திலும் யாரும் அதை என்ன பண்ண மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. If there is a knife in your kitchen, that knife is not there for you to cut you. உங்கள் அப்பா வீட்டில் ஒரு கத்தி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அந்த கத்தி உன்னை குத்துறதுக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு? நோ, உனக்கு காய்கறி வெட்டி கொடுக்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறார். You understand? The knife is there in your kitchen. That doesn't mean my father has bought knife to hurt me. He has bought that knife so that he can cut vegetables for you.
You understand? So when God created the devil, it is never in no manner intended for your hurt in any way. கடவுள் இந்த பிசாசை படைச்சாரு அப்படின்னா எந்த விதத்திலையும் இந்த பிசாசுடைய படைப்பு உங்களை சேதப்படுத்துவதற்காக படைக்கப்பட்டது இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எத்தனை பேர் பிள்ளை தப்பு பண்ண உடனே தப்பு பண்ணிட்டியா, ரைட், டேய் அவனை கொண்டு போய் நாய் கொண்டில் போட்டு வா, நாளைக்கு காலைல அவனை கூட்டுக்கிறேன் பனிஷ்மெண்ட், நீ பண்ண தப்புக்கு என்ன பண்ணணும்? அப்படி எந்த பேரண்டாவது பண்ணுவாங்களா? அப்போது அது எப்படி சொல்லுவார்? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி செய்யவில்லை என்றால் உங்கள் பரமபிதா, அப்படி பேசுவார். படிச்சிருக்கீங்களா? அந்த அந்த எவ்ரிபடி ஹஸ் ரெட் திஸ் பேரபிள். யூ டெரிபிள் பீப்புள், ஹவு ஹார்ட் ஹார்ட்டட் டஃப் பீப்புள் யூ ஆர். இஃப் யூ வுட் நாட் டூ தீஸ் திங்ஸ், ஹவு வில் யுவர் ஃபாதர் டூ? இப்போ உன் வீட்டில் ஒரு பாத்ரூமோ ஒரு டாய்லெட்டோ ஒரு சீவேஜில் உங்கள் அப்பா கொண்டு ஒன்றை போட மாட்டார்னா அப்போ எந்த அளவுக்கு பரமபிதா உன்னை நேசிப்பார்? நீ ஒரு தப்பு பண்ணுறனா நாயை வச்சு உங்கள் அப்பா உன்னை கடிக்க வைக்க மாட்டாருன்னா உன் பரமபிதா உன்னை எந்த அளவுக்கு நேசிப்பார்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்கள் அப்பா ஒரு கத்தி வாங்கிட்டு வந்தார்னா உனக்காக வாங்கிட்டு வரல, உனக்கு காய்கறி வெட்டி கூட தான் வாங்கிட்டு வந்தானா அப்போ பரமபிதா உன்னை எந்த அளவுக்கு நேசிப்பார்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? If your father has bought a knife and it is not for you, just for cutting vegetables for you, for your favor, and if there is a toilet, it is not to put you into harm, it is for your benefit, and if there is a dog, it is to guard you and not to bite you. If the fathers in this earth are able to love you and not able to hurt you in any manner, how much more will your Father in heaven do? Matthew 7, Matthew 7, chapter 7 verse 11. இப்போ படிக்க வேண்டாம், நீங்கள் அப்புறம் படிச்சுக்கோங்க. Matthew chapter 7 verse 11, அந்த பேரபிள் அங்கே தான் இருக்குது. ஸோ அப்போது பிசாச கடவுள் படைச்சாரு அப்படி சொன்னால் அவர் எந்த விதத்திலும் அவன் என்னை சேதப்படுத்துவதற்கோ அவன் எந்த விதத்திலும் என்ன துன்பப்படுத்துறதுக்கோ படைக்கப்பட்டவன் அல்ல. ஆமென். ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது, அதை பார்த்த உடனே வீட்டுக்கு வெளியிலன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் இமேஜின் there is a big rock just outside your house. You come out of your house and you see எவ்வளோ பெரிய பாறாங்கல். யாரா கொண்டு வச்சா? உங்கள் அப்பா தான். எப்பா என்னப்பா இப்படி இருக்கிற? You go out of the house, you see a big rock and you see and you ask, who took this rock here? And somebody is telling you, your father only. உடனே நீ நினச்சிக்கிறது, அப்போ இந்த கல்லை போட்டு என்னை கொல்றதுக்கு தான் எங்கள் அப்பா கொண்டு வந்து என்ன பண்ணிக்கிறாரு, பாறாங்கல் வச்சுக்கிறாரு. நான் நைட்டு தூங்கும்போது இந்த கல் வந்து வீடு மேலே விழுந்துச்சுன்னா வீடு மொத்தம் இடிஞ்சிரும், நானும் வீட்டோட செத்துருவேன். நினைக்கலையா? How many of you think like that? A big stone in front of the house and somebody says, who brought it? Your father. And you think, oh, my father wants to kill me. In the night when I sleep, the whole big stone will be put on over the terrace of my house and my house will crumble and I will die with it. My father is planning to kill me. Okay, my father wants to kill me. Okay, father, you can kill me. அப்பாவுக்கு என்னை கொல்லணுமா? பரவாயில்ல, நான் ரொம்ப நல்ல பிள்ளை. எங்கள் அப்பா ராத்திரி என்னை காராங்கால் போட்டு கொன்னுட்டு போட்டோம். எங்கள் அப்பா தான் எனக்கு உயிரை கொடுத்தாரு, எங்கள் அப்பா உயிரை எடுத்துகிட்டு போட்டோம். நல்லா இருக்கா இந்த கதை? Is it good? Will you do that to your child? உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா? உங்கள் பிள்ளையை அப்படி விசுவாசிக்க வைப்பீங்களா? நிறைய கிறிஸ்தவங்க இப்படி தான் விசுவாசிச்சுட்டு இருக்கிறாங்க. இயேசு என்னை படைச்சாரு, கடவுள் எனக்கு நல்லது பண்ணார், ஆனால் இன்றைக்கி பாறாங்கல் போட்டு கொல்ல பார்க்குறாரு, பிசாசை என் வீட்டுக்கு அமுச்சிக்கிறாரு, எவ்வளோ நாள் தெரில, இவன் பண்ணுற சேட்டையெல்லாம் பண்ணிட்டு போவான், நான் என்ன பண்ணோம், எங்கள் அப்பா தான் அமுச்சிக்கிறாரு. But when you see a big stone before your house,
you should in no way think that it came to hurt you. நீ உன் வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய பாறாங்களை பார்த்தாலும் எந்த விதத்துலேயும் ஒரு 0.001% கூட இந்த கல் என் மேலே விழுக வந்துச்சுன்னு நீ என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கவே கூடாது. விளங்குதா? இப்போ நான் என் வீட்டுக்கு ஒரு பாம்பு கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், imagine if I bring a snake to my house and all my children are seeing. What if எங்கள் அப்பா பாம்பு கொண்டு வந்து எங்களை கடிக்க விடுறதுக்காக கொண்டு வந்துக்கிறாரு அப்படி நினச்சா எப்படி இருக்கும்? Will any father do that? எந்த அப்பாவது அதை பண்ணுவாங்களா? No. But when you see a big stone out of your house, how do you think the stone was brought by your father and he is planning to put it over your head? இப்போ உன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல் இருக்குன்னா நீ எப்படி அந்த பாறாங்கல் பெரிய கல்லை எங்கள் அப்பா தான் கொண்டு வந்தார், என் தலையில் போடுறது தான் கொண்டு வந்தார், நீ எப்படி நினைக்கிற? How can God do that for you? எப்படி கடவுளால் அதை உனக்கு பண்ண முடியும்? It is impossible. There is no way that God ever does that for you. எந்த விதத்துலையும் கடவுளால் அதை உனக்கு செய்ய வாய்ப்பே கிடையாது. அது நடக்கிறதுக்கு 1% கூட சாத்தியமே இல்லை. நீ எப்படி நினைக்கணும்? பெரிய பாறாங்கல், எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், என்னை ரொம்ப நேசிக்கிறாரு, எனக்கு எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, கிஃப்ட்டு கொண்டு வந்துக்கிறாரு. காலையில் ஒரு பெரிய சுற்றி வச்சு ஓங்கி தலையில் அடித்தாருன்னா அப்படியே பாறாங்கல் முட்டை மாதிரி ரெண்டாக உடஞ்சி விழுகும், உள்ளேருந்து சூப்பராக அழகான ஒரு பெரிய பூ வரும். இப்படி ஏதாவது நீ கற்பனை பண்ணணும். You understand? You should fantasize something in this manner that my father loves me so much. Maybe this great stone is containing a big good package or something, and when my God hits over it in the head in the tomorrow, and when he opens it and he will show me a wonderful flower within it. இல்லைனா இதை வச்சு எங்கள் அப்பா பெரிய அழகான சிலை ஏதோ ஒன்று செய்ய போகிறார் போல், வீட்டில் வந்து வேறு ஏதோ ஒன்று பண்ண போகிறார் போல், என்ன பண்ண போகிறீங்கப்பா, இதில் என்ன நடக்க போகுதுப்பா அப்படி கேட்கணும். You should think, my God, maybe he has brought this for something good. He is going to do a statue or something big or something innovative. My God, my father is going to do. Oh Father, okay, what is your plan? What are we going to do with this? When things come to your life, when they stand before your eyes big, why are you terrorized, thinking like the people of this world? உலகத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னாடி, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி, உங்களுடைய காரியங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று வந்து நிற்கும்போது அதை பார்த்தா பெருசாக இருக்குது, அதை பார்த்தா பயங்கரமாக இருக்குது, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியலைன்னு இருக்கும்போது ஏன் நீ பயப்படுற? உலகத்தா மாதிரி ஏன் பயப்படுற? Why couldn't you see the love of God through it? அதன் மூலமாக தேவனுடைய அன்பை ஏன் உங்களால் பார்க்க முடியல? அது பார்க்க பெருசாக இருக்கலாம், அது பயங்கரமாக இருக்கலாம், எங்கள் அப்பா தான் கொண்டு வந்துருக்கிறாருன்னு நினைக்கலாம், அந்த வீட்டில் அப்படி நடந்து இந்த வீட்டில் எனக்கு சொல்லலாம். ஆனால் உனக்கு உன் அப்பாவை தெரிஞ்சிருந்தா ஏதோ ஸ்பெஷலாக இருக்குது, ஏதோ ஒரு கிஃப்ட் எங்கள் அப்பா கொண்டு வந்துக்கிறாரு, இதில் ஏதோ ஒரு நல்லது எங்கள் அப்பா பண்ண போகிறாரு, அப்படி தானே உன் மைண்ட் யோசிக்கணும். Even if it is terrorizing, even if it is big, even if it is hard, you should not think that God has brought something against you. You should think there is some favor God is planning to work through it. அதுலேருந்து ஏதோ ஒரு நன்மை பண்ண போகிறாரு, ஏதோ ஒன்று அது மூலமாக கொண்டு வர போகிறாரு, அப்படி தான் உன் மைண்ட் யோசிக்கணுமே தவிர எங்கள் அப்பா எப்படி எனக்கு இப்படி யோசிக்கக்கூடாது. ரைட்? How many of you are able to see? எத்தனை பேரால் பார்க்க முடியுது? Amen? Okay, so we have drifted little bit into the character of God from talking about binding the strong man. நாம் இந்த பலவானை முந்தி கட்டுதல் அப்படிங்கிறத பற்றி பேச வந்தோம். ஆனால் பிதாவுடைய சாயல் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருக்கோம். பட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் யூ டு லேர்ன் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஹவு டு பைண்ட் த ஸ்ட்ராங் மேன். அப்போது நீங்கள் பலவானை முந்தி கட்டுறது எப்படி அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது.
So, point number 1 for today, God created the devil. ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கிற விஷயம், பிசாசை, அட்வர்சரியை, எதிர்த்து வரக்கூடிய காரியங்களை உருவாக்குனது தேவன். ரைட்? ஆனால் அது பெருசாக இருக்குது, அது எனக்கு எதிராக வருது, அது எங்கள் அப்பா தான் கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுக்காக எந்த விதத்துலேயும் 1% கூட அது என்னை பாதிக்கிறதுக்காகவோ, என்னை வதைக்கிறதற்காகவோ, என்னை அழிக்கிறதுக்காகவோ, என்னை சேதப்படுத்துகிறதுக்காகவோ வந்தது இல்லை. எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை அப்படிங்கிறது அவரோட பிள்ளையாகிய உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். You as his child should know, even if it is hard, even if it is big, even if it is terrorizing, even if it is appearing that my father took it before me, you should not even 0.01% believe that it came to harm you. That's point number 2. You should cultivate your heart in that manner. உன் மனசை நீ அந்த மாதிரி கல்டிவேட் பண்ணணும். மை காட் கேன் நெவர் ஹார்ம். வாட் எவர் குட் ஹவ் ஹேப்பன், மை காட் வுட் நெவர் டூ பேட் ஃபார் மீ. எங்கள் அப்பா எனக்கு தவறாவோ, எனக்கு விரோதமாகவோ, எனக்கு குறை பண்ணுற மாதிரியோ, எனக்கு கஷ்டம் பண்ணுற மாதிரியோ எந்த விதத்துலையும் எப்பயும் எதுவும் செய்யவே மாட்டார். உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு மகளே அப்படின்னு சொல்லுகிறார். He said, as your soul prospers, you shall prosper in everything. That is his love. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். He said, to bless Israel is my desire. Right? He says, you are the apple of my eye. நீ என் கண்ணின் கருவெளி போல் இருக்கிற அப்படின்னு சொல்கிறார். He says, I have caught you in my hands. உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ he loves you so much, he can in no way harm you. அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அவர் எந்த விதத்திலும் உங்களை சேதப்படுத்தவோ, உங்களுக்கு கஷ்டமோ சேதமோ உண்டுபடுத்தவோ மாட்டார். முடியாது அவரால். It will be impossible for him. ஆனால் இந்த எதிர்த்து வரக்கூடிய காரியங்கள், பிசாசு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவர் தான் உருவாக்கியிருக்காரு. அப்போ எனக்கு கேள்வி வருது. Now I see, okay, God created the negative force. Now why did he create it? Now why is it coming against me? Why am I facing it? What should I do? அப்போ நமக்கு இப்போ என்ன கேள்வி வரும்னா, நான் ஏன் அப்போ இதெல்லாம் பார்க்குறேன்? ஏன் இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸு, இந்த அட்வர்சரி, பிசாசு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது, அது ஏன் அப்போ வருது? என் வாழ்க்கையில் அப்பப்போ நான் ஏன் இதெல்லாம் பார்க்குறேன்? ஹவு டு ஐ see it? ஹவு டு ஐ ஹேண்டில் இட்? இதை நான் எப்படி பார்க்கணும்? இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி காரியங்களை குறித்து நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பார்ப்போம். ஸோ we will see about these things on the Sunday service. We will continue it there. So let's pray and close the session for today. ஸோ இன்றைக்குள்ள காரியத்தை நாம் இதோட முடிப்போம். பட் மேக் ஷுர் யூ மெடிடேட், யூ கண்டிஷன் யுவர் ஹார்ட் that anything and everything my God, my Father does is for my good. ஆனால் கண்டிப்பாக உங்கள் மனசை இன்றைக்கி உறுதிப்படுத்திக்கோங்க. உங்கள் தகப்பன் என்ன செய்தாலும், எப்போ செய்தாலும், எப்படி செஞ்சாலும் உங்கள் நல்லதுக்கு மட்டும்தான் செய்கிறாரு அப்படிங்கிறத நல்லா பார்க்கணும். வாழ்க்கையில் எந்த விஷயம் எப்படி என்ன மாதிரி வந்தாலும், எந்தெந்த ஷேப்பில் வந்தாலும், ஐயோ எங்கள் அப்பா எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்கவே கூடாது. நெவர் திங்க், things may come in different shapes and different sizes. They may terrorize you, but never think, oh, my father did this to me, my God did this to me, right? Never do that. Okay? So God bless you. Let's pray. ஜெபிக்கலாம். Father God, we thank you, we praise you. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் அங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். Bless everybody in the name of the Lord. Let there be life, healing, joy and peace and honor in their way. அவருடைய வழிகளெல்லாம்
நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் பெருகி வரட்டும். உம்முடைய கிருபை அவர்கள் மேல் அளவு கடந்து நிற்கட்டும். Let your joy and peace be upon them in an immeasurable manner. Let your peace overrule them. உம்முடைய சமாதானம் அவர்களை ஆளட்டும். இன்னும் மேலான காரியங்கள் அவர்களுக்கு நடக்க உம்முடைய கிருபை அவர்களை தாங்க இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். Amen, amen, amen. God bless you. Thank you. Bye. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.